हाय फ्रेंड्स, वेलकम टू चेन्नई आरास किचन। நான் இன்னைக்கு சூப்பரான ஸ்பைசி அண்ட் ஜூசி மட்டன் கோலா தான் பண்ணியிருக்கேன். இது வந்து மட்டன் கீமால செஞ்சது. பாருங்கள், டிஃப்ரெண்ட்ஸாக பார்க்கவும் அழகாக இருக்குது, சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் செஞ்சுட்டோம் ஒரு வாட்டி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் யாராவது பக்ரீத் கறி இவ்வளோ நாள் வச்சுட்டு சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்னு யாராச்சும் சொன்னால் யார் பேச்சும் கேட்காதீங்க. பக்ரீத் கறி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஆனால் அந்த அவ்வளோ டைமெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றதில்ல. ஒரு வாட்டி சஹாபாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்களாம், இந்த பக்ரீத் கறியை எவ்வளோ நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பக்ரீத் கறியை அடுத்த ஜில்ஹஜ் பிறை பார்க்கும் வரை சாப்பிடலாம் என்று சொல்லியிருக்காங்களாம். அதாவது நம்ம ஜில்ஹஜ் பிறை 10க்கு தான் நம்ம குர்பானி கொடுக்குறோம். அடுத்த ஜில்ஹஜ் எப்போ வரும்? நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜில்ஹஜ் பிறை நம்மளுக்கு பிறக்கும். அந்த ஜில்ஹஜ் பிறை பிறக்கும் வரை சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 1 இயர் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அவ்வளோ நாள் சாப்பிட்றது கிடையாது. யாராச்சும் சொன்னீங்க, நான் இன்னுமா வச்சுருக்கீங்க கறி, இன்னுமா சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் தைரியமாக நீங்கள் இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க சாப்பிட்லன்னா நீங்கள் சாப்பிடுங்க, ஓகே தான். என்கிட்ட குறைஞ்சது 1 மந்த்தாச்சும் இருக்கும். 1 மந்த் வச்சு சாப்பிட்றது தப்பே கிடையாது. நம்மளோட ஷேர் நம்ம எடுத்து வச்சு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ஹதீஸை மறக்காமல் சொல்லுங்கள் யாராச்சும் நீங்கள் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் இந்த பக்ரீத் கறியில் நான் வந்து மட்டன் பிக்கல் நான் செய்ய போகிறேன். கறியை வச்சு நான் ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்காக நீங்கள் 1 கிலோ கறி எடுத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு எப்போ டைம் இருக்கோ நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எப்படி சூப்பராக இருக்குதுங்க. சேம் டைம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் மாஷா அல்லாஹ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சேம் குலாப் ஜாமுன் செய்கிறோம்னா அதே மாதிரி இருக்குது. இந்த ஜூஸி இந்த மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா மாஷா அல்லாஹ் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஸ்பைசி அண்ட் ஜூஸி மட்டன் கோலா செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். இந்த காலத்தில் இதை கீமா உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம பக்ரீத்தில் வந்து கசாய் இருக்கும் போதே நம்ம கைமாவாக செஞ்சு வச்சுக்குவோம். ஏன்னா வீட்டில் செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் போட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே நம்மளுக்கு கீமாக்கு ரெடி ஆகிடும். அது மாதிரி தான் கீமாவை செஞ்சு தான் நான் இந்த மட்டன் கோலாவை செய்ய போகிறேன். அதுக்காக நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மீடியம் சைஸ் 5 வெங்காயம். அதாச்சும் இந்த தக்காளி அளவுக்கு இருக்கும் ஒரு வெங்காயம். இந்த மாதிரி 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 6 பச்சை மிளகாய், ஒரு 20 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு தக்காளி, நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து இதில் வந்து ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அதனால இது சேர்க்க போகிறேன். அந்த காலத்துலலாம் நான் கீமா உருண்டை செய்யணுன்னா கண்டிப்பாக கல்லை வச்சு, சட்னி கல்லை இருக்கவங்கள நம்ம சட்னி செய்கிற கல்லை வச்சு தான் அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த கல்லை சேர்த்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த அரைக்கிற வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம மிக்சியில் செய்கிறதுனால அந்த கல்லையை நான் போட மாட்டேன். கடைசியாக எனக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் இதில் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். அப்படி நம்ம கல்லை சேர்க்காமல் செய்யும் போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கல்லை சேர்த்து செய்கிறத விட சேர்க்காமல் செய்கிறது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த மட்டன் பீஸ் இருக்குது பாருங்கள். இந்த மட்டன் பீஸை நம்ம கீமாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ அளவு கீமா ஆகிடுது அதுன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு பேசினா உங்களுக்கு கேட்காது. அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ அழகாக கீமா ஆகிடுது. நீங்கள் கைமாவை செஞ்சுட்டு தான் இந்த மாதிரி செய்யணும்னு இல்லை. நீங்கள் கறி வச்சுருந்தீங்கன்னா கூட சின்ன பீஸ் இந்த மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு 2-3 வாட்டி தான் பல்ஸ் மூடில் வச்சு நான் பண்ணேன். அதுக்கே இவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் வந்து நம்ம இன்னும் நைஸாக பண்ணோன்னா நம்ம இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கீமா வந்தால் நம்மளுக்கு போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி பாதி போட்டுட்டு இன்னொரு பாதி சேர்த்துருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக பல்ஸ் மூடிலே வச்சு நான் கீமா செஞ்சுட்டேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
எவ்வளோ அழகாக வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு மசாலா கூட இன்னொரு வாட்டி நைஸாக கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 30 செகண்ட் கூட ஆகலை. 1/2 kg கைமா நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு சொட்டு கூட தண்ணி விடாமல் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க இதில் எல்லாமே இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. பூண்டு இன்க்ளூடிங் உப்பு கூட சேர்த்தாச்சு. நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் இந்த ஒரு 1/2 எடுத்து நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இந்த 1/2 இருக்கட்டும் இதுலேயே அப்படியே. இப்போ வந்து இந்த கீமாவை பாதி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா கூட நம்ம சேர்த்து அந்த கைமாவை அரைச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இப்படி இருக்குது. இந்த அளவுக்கு நைஸ் இருந்தால் போதும். இன்னும் நைஸாக நீங்கள் அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு இதே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இருக்கிற பேலன்ஸை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பாகமாக அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாமே இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம். காரம் புளிப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஆனால் நான் பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம இதில் கடலை எதுவுமே சேர்க்கல. பெரியவங்க அந்த காலத்தில் அம்மியில் அரைக்கிறதுக்காக கடலை சேர்த்துருக்காங்க. அது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கடலை இல்லாமல் சூப்பராக இருக்குது. இப்போ வேணும்னா உங்களுக்கு பழகிடுச்சு அந்த கடலை போட்டுக்கலான்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இப்படியே எனக்கு சூப்பராக வரும். உங்களுக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்து நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் சட்னி மாவு நான் அரைச்சி வச்சுருப்பேன். அந்த சட்னி மாவோட கடலை பவுடர் இது. அது ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இது சேர்க்கலனாலே பரவாயில்ல, நான் சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும்ன்றது சொல்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 1/2 kg இருக்குது. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அதனால நான் மொத்தமாக செய்ய போகிறதில்ல. இதை வந்து பாதியாக எடுத்து வச்சுருவேன். நாளைக்கு வந்து கீமாவோட நான் குருமா செஞ்சுட்டு நான் லஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு. அதனால் 1/2 எடுத்து வச்சுருவேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்து வைங்க. 1 வீக் ஆனாலும் ஒன்றுமே கெட்டு போகாது. இதை நம்ம மிக்ஸியில் இதில் ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ 1/2 இந்த இதை வச்சு தான் நான் கீமா பால்ஸ் நான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீமா பால் செய்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு வழக்கமாக எப்போவுமே நம்ம ரவுண்ட் தான் செய்வோம். இந்த மாதிரி ரவுண்ட் செய்வோம். இந்த மாதிரி ரவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி செய்கிறேன். அதுக்கு ரொம்ப பெருசாக வேணாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இப்படி ரெடியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு சேம் சைஸ் வரணும் நம்மளுக்கு. அதனால் இப்படி வச்சுட்டு நான் செய்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் வந்து நான் சும்மா ரஃப்பாக வந்து கொஞ்சம் உருண்டை எடுத்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் நம்ம ரவுண்டு இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இதே மாதிரி ரவுண்ட் செஞ்சுட்டு நம்ம இப்போ உருட்டி ஜாமுன் சைஸில் நான் ஜாமுன் மாதிரி செய்ய போகிறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும்னு யோசித்தேன். அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் இது. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நான் இதை செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜாமுன் மாதிரி செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சேம் ஜாமுன் சைஸில் ஜாமுன் மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம செய்கிறது அந்த ஜூஸியாக இருக்கும்போது இது சூப்பராக இருக்கும். நம்ம ரவுண்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சால் அதில் ஜூஸியில் நம்மளுக்கு நல்லா டிப்பாகி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சேம் ஜாமுன் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம ஜாமுன் செய்து ஜாமுன் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா விரிவான ஒரு பாத்திரம் வச்சு அது ஆயில் ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உருட்டி வச்சுருக்கிறது ஒன்றுனா நம்ம எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அழகாக இதெல்லாம் நல்லா நம்ம பொரிச்சிட்டு இப்போ பெஸ்ட்டாக காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாதுகாப்பு தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்தில் எவ்வளோ இடம் இருக்கோ நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது விண்டெல்லாம் போகாது, உடஞ்சியும் போகாது. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செஞ்சோம்னா அந்த கரண்டி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலே போதும். அதில் தான் அதே ரோல் ஆகிடும். ரோல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சரியான கலர் எல்லாமே ஈவனாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னாடி செஞ்ச அதே கைமா உருண்டை தான். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற பேலன்ஸை இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சொல்லுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்பைசி அண்ட் ஜூஸி மட்டன் கோலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மட்டன் கோலா நம்ம செஞ்சுட்டோம், அந்த ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்பைசி அண்ட் ஜூஸி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது கார்ன்ஃப்ளவர், இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூனும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து பாருங்கள், இந்த சின்ன டம்ளரில் எடுத்துக்கிறேங்க. இதுவும் 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது சோயா சாஸ். இது அப்புறம் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் மட்டும்தான் போதும். நம்மளுக்கு ரொம்ப காரமாக தேவையில்லை, ஜூஸியாக இருந்தால் போதும். அந்த சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த டொமாட்டோ சாஸ் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வந்து டேங்கி டேஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால இந்த மாதிரி இது எடுத்துருக்கேன். இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் இந்த சின்ன கிலோ பவுலில் இந்த 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சின்ன டம்ளரில் பாருங்கள், இந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஜூஸியாக இருக்கிறதுக்காக இந்த மசாலா இதை நம்ம செஞ்சுட்டு இதை நல்லா நம்ம லஞ்ச் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பைசி எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்கும், அதனால ரெட் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து அழகுக்காக இது வந்து நான் வந்து எள்ளு சேர்க்க போகிறேன். இது வந்து கொத்தமல்லி சேர்க்க போகிறதில்ல இல்லை, அதனால அழகாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த எள்ளு நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம். எள்ளு வந்து ரொம்ப நல்லது, கொழுப்பு சேராது, அந்த மாதிரி ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸு தான், அதனால தான் சேர்த்துருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இப்போ இதை நம்ம கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். அந்த பக்கம் ஃப்ரையும் முடிஞ்சிடுச்சு. அந்த ஃப்ரையை எடுத்துகிட்டு இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு வாங்க காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜூஸி அண்ட் ஸ்பைசி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல, அதே ஆயில் நம்ம பாதி சேர்த்துக்கலாம். நிறைய இருக்குது ஆயில், இது நம்ம பாதி சேர்த்தாலே போதும், இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இந்த ஆயிலில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இதை நான் இந்த ஜூஸியை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த ஜூஸியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே திக்காகிடும். நம்ம இதை போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 ஸ்பூனுக்கு வந்து 2 டம்ளர் சின்ன டம்ளரில் சேர்த்தேன். அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ வந்து இது கொதிச்சாலே போதும், வேக வேண்டியது எதுவுமே அவசியம் இல்லை. இதில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்மளுக்கு ரெடி ஆனது தான், குக்குடு தான். அது இந்த கார்ன்ஃப்ளவர் மட்டும் பாயில் ஆகிட்டா போதும். பாருங்கள், நல்லா ஒரு டீ டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு ஏற்று இருக்குது. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு. இதுக்கு மேலே இது கெட்டி ஆகாது, ஏன்னா நம்ம போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ எள் இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஆஸ் யூஸ்வல் நம்ம பழைய எள்ளுக்கு கொடுக்க வேண்டாம், அதனால தான் நான் எள் சேர்த்துருக்கேன். இப்போ இஷ்டம் நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாமுன் செய்கிறது ஜாமுன் மாதிரியே செஞ்சு வச்சுருக்கிற கோலாவை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக. இது மட்டன் கோலானே சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஜாமுனும் ஏதோ ஸ்வீட்டுன்னு நினச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்வீட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதில் இந்த ஜூஸ் எல்லாம் இந்த மட்டன் கோலாவில் அப்சார்ப் பண்ணணும்னு சொன்னால் நம்ம சிம்மில் வச்சு ஸ்டவ்வை ஒரு 2 மினிட் விட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ்வல் சர்வ் பண்ணிக்கலாம். நான் அந்த மட்டன் அரைச்சப்போ மட்டனுக்கு தான் உப்பு போட்டேன். இந்த வந்து ஸ்பைசி நான் மிக்ஸ் பண்ணப்போ நான் அதுக்கு போடல உப்பு, அதனால இப்போ கொஞ்சமாக பவுடர் சாத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம். நான் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சேர்க்குறேன் உப்பு, இல்லைன்னா நீங்கள் கரைக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 மினிட் தம்மில் விட்டுட்டு காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாஷால்லா நான் 2 மினிட் தம் விட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். டிஃப்ரெண்ட்டான சூப்பரான மட்டன் கோலா என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுட்டேன்.
இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.